எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, சடனாக கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் அடுத்த நாள். அதுவுமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துகிலனை மதியம் போல் தூங்க வச்சுட்டு தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அசால்ட்டாக ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே துணி காய போட்டிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் காஞ்சிருது. மதியம் பெருசாக வேலை இருக்காதுங்க. ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். பாலாடை எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. 1 மந்த்தாக அதுவுமே ஒரு டப்பா சேர்ந்துருச்சு. இன்றைக்கி நெய்யாக உருக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட ப்ரிப்பரேஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ எடுத்த நெய் தாங்க இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 2 டேஸாக தாங்க தீந்துருச்சு. சரி, இது ஃபில் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சா துகிலனுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பாலாடை எப்படி எடுத்து வைக்கணும், வெண்ணெய் எடுக்கிறது, நெய் உருக்கிறது இதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இன்றைக்கி அவ்வளோக்கா டீட்டெயில்டாலாம் எடுக்கலை. பால் ஆடையிலேருந்து நெய் உருக்கிற வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு வெண்ணெய்க்கட்டி கிடச்சிச்சுங்க. அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுருவோன்ட்டு வீட்டை பெருக்கிட்டு இருந்தேங்க. டஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா மண் தூசாக இருந்துச்சு. பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. கட்டி முடிக்கிற வரைக்குமே வீட்டை 2-3 டைம் டெய்லி கூட்டுற மாதிரி இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால வெண்ணெய் கட்டி எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் உருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு உருக்கிறதுக்கு வடைச்சட்டியில் போட்டு வச்சுட்டேங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே சைட்லேயே கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிக்சியில் வெண்ணெய் அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி எல்லாமே சிந்திருச்சு. அதையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் வேலை முடியும். அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டேன். அதனால் கையோடு க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதே துகிலன் தொட்டிலில் அழுதுட்டு இருந்தாங்க. போய் ஒரு 1/2 hour கிட்ட ஆட்டி விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்படி தான் இடையில தூங்கும்போது அழுவான். நம்ம போய் ஆட்டி விட்டுட்டு வந்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவான். அப்போவே நெய் வச்சுட்டு தாங்க போயிருந்தேன். பார்க்கும்போது நல்லாவே நெய்யெல்லாம் உருகி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நெய் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயே சைடில் சிங்கில் பாத்திரம் போட்டு வச்சுருந்தாங்க. அதையுமே வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே நெய் காய்ச்சும் போது ஃபைனலாக கருவேப்பிலை இலை இல்லை அப்படின்னா முருங்கை இலை போடுவேங்க. இன்றைக்கி வந்து போடலை. ஏன்னா இப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து போர் போட்டாங்க. அதோட டஸ்ட் எல்லாமே வந்து கருவேப்பிலை இலை மேலே இருக்குது. அதனால் சரி இந்த தடவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் துணி வாஷ் பண்ணதுனால சிம்பிளாக 1 pot ரைஸ் வந்து பண்ணியிருந்தேங்க. மாங்காய் சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. மீதமே ஆகலை. கடைசியில் 2 வாய் மட்டும் மீதம் இருந்துச்சு. அதுவுமே வந்து சாப்பிட்டு பாத்திரத்தை சிங்கில் போட்டு வந்துட்டேங்க. எனக்கு துணி துவைக்கிறது, அலாசுறது இதெல்லாமே வந்து எனக்கு பெரிய வேலையாக தெரியாதுங்க. இந்த துணி மடிக்கிறது எனக்கு பெரிய ஒர்க்காக தெரியும். அதனால் கையோடு மடித்து வச்சுட்டேன். இதுவே துகிலன் எந்திரிச்சிட்டு இருந்தானா மடிக்க மாட்டேன். நம்ம மடித்து வைப்போம், அவன் வந்து கழிச்சு விட்டுருவான். அதனால் அவன் இல்லாதனால டக்குன்னு துணியையும் வந்து மடித்து வச்சுட்டேன். பெட் கவருமே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையுமே வந்து வெளியே போய் உதறிட்டு பெட் கவருமே வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த ஒரே ஒரு பெட் கவர் தாங்க இருக்குது. இதையே வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 6:30 மணிங்கிறப்ப எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சுங்க. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கை கால் மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு வந்துட்டேன். வார செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே தலைக்கு குளித்து சாமி கும்பிட்டு தாங்க கிச்சனுக்கே போய் சமைப்பேன். இந்த தடவை வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கரெக்டாக வந்ததுனால பண்ண முடியலை. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் தீபம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து வீடெல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. காய்ச்சி வச்சுருந்த நெய்யுமே ஓரளவு சூடு ஆறிடுச்சுங்க. அதையுமே ஒரு கண்ணாடி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பாட்டில் வந்து எவ்வளோ எம்எல்னாலாம் தெரியல. இந்த பாட்டில் எனக்கு ஃபுல்லாக கிடைக்கல, ஒரு 3/4 கிடச்சிச்சு. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு வருங்க. அதுக்குள்ளே பாலாடை சேர்த்து நெய் எடுப்பேனான்னு தெரியலை. துகிலனுக்கு நெய்னா ரொம்பவே பிடிக்குங்க. இது அப்படியே வந்து அவன் கையில் கொடுத்தா போதும், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்தளவு நெய் பைத்தியம். டின்னருக்கு அரிசியும் பருப்பு சாப்பாடு தாங்க. அதனால் ஒரு 8 மணிக்கு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரு ஈவினிங் டைம் வந்து வெளியெல்லாம் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பாடு செய்யவே வந்தேன். இந்த தடவை அரிசி பருப்பு சாப்பாடு செய்யும்போது எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணலைங்க. காரத்துக்கு வெறும் வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காரசாரமாக இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே பண்ணலை. துகிலனுக்கு கரெக்டாக ஊட்டும் போது அவங்க அப்பா வந்துட்டாருங்க. ஏதோ கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால் தலைவருக்கு சாப்பாடு இறங்கவே இல்லை. வாயில் வச்சதுமே வாமிட் வர மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் 2 வாய் ஊட்டி பார்த்துட்டு நீ சாப்பிட்டா சாப்பிடு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அவன் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து பிரித்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இனி vlog வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டினியூ ஆகுதுங்க. சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க தெரிஞ்சு நாளைக்கு வந்து ஷஷ்டின்னு. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஷஷ்டி அப்போ பழனி போகணும் அப்படின்ட்டு 2 டைம் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் இந்த மாதிரி டக்குன்னு நாங்கள் கிளம்பிடுவோம். அம்மா அப்பா
யாருக்குமே சொல்ல மாட்டோம். கரெக்டாக வந்து பழனி ரீச் ஆனதுக்கப்புறம் சொல்லுவேன், இந்த மாதிரி பழனி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அன்றைக்கும் அதே மாதிரி தான். காலையில் இயர்லியாக ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சுட்டு வீட்டில் 4 மணிக்கு வண்டி எடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து திருப்பூருக்கு 1 மணி நேரம் ட்ராவலு. கரெக்டாக 5 மணிக்கு பழனி வண்டி, முதல் வண்டி. அந்த வண்டிக்கே வந்து பழனி வந்துட்டோம் 6:30க்கே. பழனி பஸ் ஸ்டாண்ட் இறங்கினது தாங்க. அங்கேருந்து வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சஷ்டி, கூட்டமாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக மலை ஏறிட்டு இறங்கிடுவோன்ட்டு கீழே இருக்கிற முருகன் கோயில் மலை மேலே இருக்கிற முருகனை தரிசிச்சுட்டு வந்துட்டு கும்பிட்டுக்கலான்ட்டு பூ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. 6:30 மணிக்கே கடை வீதிகளில் மேக்ஸிமம் கடை எல்லாமே திறந்துருந்துச்சுங்க. ஒரு சில கடைகள் மட்டும்தான் மூடி இருந்துச்சு. கீழேருந்து அந்த பழனி மலை வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. கடைவீதிகளில் என்ட்ராகும்போதே பாதி பேர் மலை ஏறி இறங்கிட்டாங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க அந்த 4 மணி முதல் பூஜையை வந்து ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கும் வந்து நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தை வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு முடியல. ஆனால் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடணும். ஏழு மணிங்கிறப்ப பழனி அடிவாரத்தில் செம்ம க்ரௌடுங்க. பால் குடம் காவடியெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து எதையுமே கவனிக்கல. ஃபஸ்ட்டு வந்து மலை ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன தடவை துகிலன் ஃபுல்லாமே பழனி படிக்கட்டு ஏறி வந்துட்டான். இந்த தடவையும் வந்து ஏறி வந்துடுவான்னு சொன்ன தைரியத்தில் தாங்க போயிருந்தோம். சுத்தமாக அவன் நடக்கவே இல்லைங்க. அவனை எடுத்துகிட்டு தான் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேயே மலை ஏறி இறங்கியாச்சு. சாமியை வந்து தரிசனம் பார்த்தாச்சு. இந்த தடவை ராஜ அலங்காரத்தில் பார்க்கல, என்ன அலங்காரம்னு தெரியல. ஆனால் ஒரு மித்து இருக்குங்க. முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஆண்டி அலங்காரத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எத்தனை பேர் நம்புவாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லை. காலையில் வீட்டில் பிளாக் காஃபி குடிச்சிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் இடையில எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான். கீழே இறங்கின உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வந்து ஹோட்டலில் எனக்கு வந்து பூரியும் எங்கள் வீட்டுக்காருக்கு வெண் பொங்கலுமே வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. துகிலனுக்கு வந்து வெண் பொங்கல் தான் ஊட்டி நான் ஓரளவு தான் சாப்பிட்டான். வெளியே வந்து அவ்வளோக்கா சாப்பிடவே மாட்டான். சாப்பிட்டு கீழே இருக்க முருகன் கோயிலுமே தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் யாருனாலையுமே அந்த அளவுக்கு வந்து பிரிஸ்காக நடக்க முடியல. அதனால் குதிரை வண்டியை பார்த்ததுமே ஆசையாக இருந்துச்சு. சரி குதிரை வண்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அமௌண்ட்டும் வந்து ஓரளவு வந்து ரேட் கம்மியாக தான் சொன்னாங்க. அதனால் குதிரை வண்டியில் தாங்க போயிருந்தோம். அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.